கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். உயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. உயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திருப்பெயரினாலே ஆமென். கண்களை மூடி இறைவனை நோக்கி மன்றாடுவோம். அருள் நிறைந்த எங்கள் இறைவா, தாயும் தந்தையுமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். புனிதமான இந்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி ஏறெடுக்கின்றோம். இறைவா, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே உம்மை நோக்கி பார்க்கின்ற உம்முடைய பிள்ளைகளை நிறைவாய் நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் உம்மை வேண்டி நிற்கின்றோம். இந்த கொரோனா தொற்றின் காலங்களில அப்பா, எல்லா வழிபாட்டு தலங்களும் மூடப்பட்டு இருக்கின்ற வேளையில உம்முடைய பிரசன்னத்தை உம்மை நோக்கி பார்க்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வழங்க நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த தூய்மையான ஓய்வு நாளில வேதத்தில் இருக்கின்ற அதிசயங்களை காணும்படியாக, இறைவா உம்முடைய ஆற்றலை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த தந்தையே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறைவனுடைய பிள்ளைகளே, நான் பெரிதும் நேசிக்கின்ற என் அன்பு உறவுகளே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில நாம் சிந்திக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற செம்பொருள், நம்முடைய சென்னை பேராயம் முழுவதிலும் சிந்திக்கின்ற செம்பொருள் பி ஹோலி, தூயோர் ஆகுக என்கின்ற அந்த செம்பொருளில நாம் சிந்திக்க நாம் வந்திருக்கின்றோம். இறைவனுடைய பேரருளினாலும் ஆற்றலினாலும் இம்மட்டுமாக இறைவன் நம்மை பாதுகாத்து, அவரை துதிக்க, அவரை புகழ்ந்து பாட, அவருடைய வார்த்தைகளை தியானிக்க, அவர் சொற்படி நடக்க இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வலிமைக்காக இறைவனுக்கு நாம் நன்றி ஏறெடுக்க வேண்டும். இந்த பரிசுத்தமான நாளில நாம் அனைவரும் ஆண்டவருடைய பாதத்துல நாம் வீற்றிருந்து இறைவனுடைய வார்த்தைகளை நாம் தியானித்து அதை உட்கொண்டு அந்த வார்த்தைகளின்படி நம்முடைய வாழ்வை நாம் நமதாக்கிக் கொள்ள இறைவன் நம்மை அழைக்கின்றார். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நம்மை சுற்றிலும் எப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்தாலும் சரி, இறைவன் நமக்கு அருகிலேயே நம்மோடு இருக்கின்றார் என்கின்ற மிகப்பெரிய நம்பிக்கையில வாழ்வதற்காக கடவுள் உங்களை அழைக்கின்றார். இறைவன் உங்களோடு இருக்கின்றார், உங்களுக்கு துணையாக நின்று கொண்டிருக்கிறார். எத்தனை வேரியன்ட் வேண்டுமானாலும் வரலாம், எத்தனை புதிய கொரோனா வேரியன்ட் வரலாம், எவ்வளவு சங்கடங்களும் ஏற்படலாம். ஆனால் இவைகளையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய தெய்வீக ஆற்றலை, the divine humanity power, God will sanction each and every one of you. The divine immunity, அந்த தெய்வீக அந்த எதிர்ப்பு ஆற்றலை இறைவன் உங்களுக்குள்ளாக அவர் ஏற்படுத்துவார். ஆகவே இறைவனை சார்ந்து வாழ்ந்து எல்லா சூழல்களையும் எதிர்கொண்டு எல்லாவற்றையும் நீங்கள் வெற்றியாக முடிக்க
எல்லாம் வல்ல இறைவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். நான் உங்களை அன்போடு இந்த நாளுக்குரிய செய்திக்குள்ளாக தியானிக்க நான் அழைக்கின்றேன். 3 நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேத பகுதிகள் இணைச்சட்ட நூல் 7ஆம் அதிகாரம் 1 11 வாசகங்கள், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18 20 வாசகங்கள், தூய யோவானுக்கு எழுதின நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 13 17 வாசகங்கள், திருப்பாடல்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் முழுவதும். தூயோராகுக என்கின்ற செம்பொருளிலே சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அல்லவா? இந்த தூய சூழலை, புனிதத்தை புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த தூயோராகுக என்கின்ற இந்த செம்பொருள் நாம் ஆழமாக சிந்திக்கக்கூடிய ஒன்றாக இது இருக்கிறது. Be holy. What does it mean to say be holy or God is holy? என் அன்பிற்குரியவர்களே, இதை நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். There are basically 2 strands of meaning for the word holy. To be holy is to be distinct, is to be separate, or is to be unique. இதை நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கும். The basic meaning of holy in the Bible is to cut away, to separate. ஹகியோஸ் என்கின்ற கிரேக்க வார்த்தை. இந்த ஹகியோஸ் என்கின்ற கிரேக்க வார்த்தைக்கு பொருள் be holy, to be holy, தூய நிலைமையில் இருக்க அழைக்கப்படுதல். அதே நேரத்தில் to be separated என்கின்ற பொருளிலே அது நமக்கு கொடுக்கப்படுகிறது. என் அன்பிற்குரியவர்களே, when we say God is holy, we are not talking about one characteristics out of many about God. We are talking about the character of God himself. இறைவனுடைய அந்த தன்மைகளை பற்றி, இறைவனுடைய முழு தன்மைகளை குறித்து சிந்திக்க இந்த செம்பொருள் நம்மை அழைக்கிறது. Holiness, when applied to God, means that he is utterly unique. He is incomparable. He is matchless. He is without parallel and without peer. Please understand, God is holy. கடவுள் தூயவர், கடவுள் பரிசுத்தமானவர். In Isaiah chapter 40 verse 25, God himself issues the challenge. Who will you compare to me? Who will you compare to me? Or who is my equal? Asked the Holy One. கடவுள் அதை கேட்கின்றார். தூயராகிய இறைவன் அதை கேட்கின்றார். மிக அழகாக, and we must answer. Who will you compare me to? Or who is my equal? We must answer, there is no comparison. எந்த விதமான அந்த ஒப்புமையும் நாம் இறைவனோடு நாம் செய்து கொள்ள முடியாது. God is not just a supersized version of you or me. He is transcendently separate. In a class by himself, he is subject to nothing. எதோடும் நாம் கண்டிப்பாக அவரை நாம் ஒப்புமைப்படுத்தி பேச முடியாது. He answers to no one. He answers to no one. எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் ஒரு பெரிய அளவில் அவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மிக தெளிவாக, this is who our holy God is. அவர்தான் தூயோராக்கிய இறைவன். When Hannah rejoiced in God for answering her prayer for a son, she prayed. There is no one holy like the Lord. There is no one besides you, and there is no rock like our God. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் மிக தெளிவாக நமக்கு இறைவனுடைய தூய நிலைமையை பற்றி அன்னாள் அங்கே மகிழ்ந்து களி கூர்ந்து பாடுவதை நாம் அறிந்திருக்கிறோம்.
சங்கீதங்களின் புஸ்தகம் 86 அதிகாரம் 8 10 வாசகங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், David's confidence in God was fortified by considering his holiness. Lord, there is no one like you among the gods, and there is no works like yours. All the nations you have made will come and bow down before you, Lord, and will honor your name. For you are great and perform wonders. You alone are God. தாவீதினுடைய அந்த நம்பிக்கை மிக தெளிவாக அங்கே வெளிப்படுத்தி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். Therefore, my dear brothers and sisters in Christ, we need to understand what does it mean to say God is holy. We cannot compare with this world. We cannot compare this holiness, God's holiness, to us. நம்முடைய தூய்மையோடு இறைவனுடைய தூய்மையை நாம் தொடர்புபடுத்தி பேச முடியாது. இறைவனுடைய தூய்மை முற்றிலும் கடந்த ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே நாம் அதை புரிந்து கொண்டு மிக தெளிவாக இந்த நாளுக்குரிய to be holy is to be absolutely pure. To be holy is absolutely pure. Holiness is being set apart from anything impure in order to be completely given over to what God says is pure. என் அன்பிற்குரிய கடவுளுடைய பிள்ளைகளே, when you apply this meaning to God, His holiness points to what 1 John 1:5 says. 1 John 1:5 says there is absolutely no darkness at all. James tells us that God is not tempted by evil, and He Himself does not tempt anyone, according to James 1:13. Habakkuk 1:13 adds that God's eye are too pure to look on evil, and He cannot tolerate wrongdoings. In a word, God is perfect, without sin, flawless. God is perfect. That's why He is separated. Holy of holies. தூய கடவுள். அந்த தூய கடவுளுடைய பிள்ளை, he is flawless. He is very perfect, without sin. My dear brothers and sisters in Christ, to be holy is to be absolutely pure. இன்றைக்கு தூயர் ஆகுதல் என்பது absolutely pure like God. அது நம்முடைய வாழ்விலே இருக்கிறதா என்பதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். இந்த தூய சூழல், இந்த தூய தன்மை, இந்த தூய மதிப்பீடுகள் இன்றைக்கு எப்படி நம்மிடத்திலே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். Only holy people can see God. That is also you could see in the Bible. Hebrews chapter 12 verse 14. Pursue peace with everyone and holiness. Without it, no one will see the Lord. தூய்மை இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. என் அன்பிற்குரிய இறைவனுடைய பிள்ளைகளை, ஏசாயா 59 அதிகாரம் 2 வாசகத்தில மிக தெளிவாக holy people see the holy God. Unholy definitely will never lay eyes on Him. Your iniquities have built barriers between you and your God, and your sins have made Him hide face from you so that He does not listen. ஒருவேளை தூய்மையற்ற நிலைமையில இறைவனை அங்கே சந்திக்க முடியாது. அழுக்கடைந்த சிந்தனைகளோடு, அழுக்கடைந்த எண்ணங்களோடு, ஒடுக்குகின்ற மனநிலையோடு, ஓரம் கட்டுகின்ற மனநிலையோடு, பகைமை உணர்வை அனுதினமும் பாராட்டுகின்ற, பகைமை உணர்வை வளர்த்து கொள்ளுகின்ற மனதோடு, சாதாரண மக்களை முறியடிக்கின்ற மனநிலையோடு, மனித கண்ணியம், மனித மாண்பு, மனித உரிமை இவைகளை சூறையாடுகின்ற மனதோடு கண்டிப்பாக ஒருவன் இறைவனை சந்திக்க முடியாது. அவர் தூய கடவுள். அந்த தூய கடவுள் யாருக்கு அங்கே தன்னை தூயவராக அவர் வெளிப்படுத்துகிறார்? இந்த தூய்மை தன்மை என்று என்ன என்பதை இந்த நாளிலே நாம் ஆழமாக சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே என் அன்பிற்குரிய கடவுளுடைய பிள்ளைகளை, புனிதத்தை புரிய வேண்டும், புனிதத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த holiness we need to understand about
தி ஹோலினஸ், தி ஹோலி ஆஃப் காட். அதே நேரத்தில் புனிதமற்ற தன்மையை நாம் தழுவ வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல பாடத்தை இன்றைக்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். புனிதமல்லாத ஒரு சூழல் இருக்கிறதல்லவா? புனிதம் என்று சொன்னால் அழுக்கு என்று எதிர் சொல்லாக வருகிறதல்ல, அழுக்கடைந்த நிலைமை, புனிதமற்ற தன்மை. இதை தழுவுவதற்காக we need to understand about the holy and we need to embrace the dirt. We are called to embrace the dirt. அதைதான் இந்த நாளில நாம் கற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறைவனுடைய பிள்ளைகளை, நான் பெரிதும் நேசிக்கின்ற என் அன்பு உடன்பிறப்புகளே, இந்த தூயோராகுக என்கின்ற இந்த செம்பொருள் மிகவும் ஆழமான ஒன்று. நாம் மிக தெளிவாக இதனுடைய இறையியல் சார்ந்த மதிப்பீடுகளை நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். குறிப்பாக வாசிக்க கேட்ட முதலாம் வேத பகுதியின் அடிப்படையில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், உபாகமும் இணைச்சட்ட நூல். உபாகமம் என்பது அந்த சமஸ்கிருத சொல்லிலே நீங்கள் அழைக்கின்ற அந்த நூல் உபாகமம் என்று, ஆனால் இணைச்சட்ட நூல் என்று அழைப்பதுதான் சிறந்தது. இணைச்சட்ட நூல் 7ஆம் அதிகாரம் முதல் 11 வாசகங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அதிலே மிக தெளிவாக கடவுள் தன்னுடைய ஆண்டவரின் தெரிந்தெடுப்பால் வருகின்ற ஒரு தூய வாழ்வு, ஆண்டவருடைய தெரிவு செய்து கொள்ளுதலால் வருகின்ற ஒரு தூய வாழ்வு, the life of holiness by God's selection and election. The life of holiness by God's selection and election. ரொம்ப அழகாக 6வது வாசகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினம் நீங்கள் இறைவனுடைய தூய மக்களினம். ஒருவேளை நாம் அதற்காக இறைவன், இந்த ஹகியோஸ் என்கின்ற வார்த்தை மீண்டுமாக நான் நினைவுபடுத்துகிறேன். ஹகியோஸ் என்கின்ற அந்த வார்த்தை டு பி ஹோலி, ஹோலினஸ், தூய நிலை. அதே நேரத்தில் டு பி செட் அபார்ட், ஒரு நிகழ்வுக்காக, ஒரு நிலைக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சூழல். இறைவன் அப்படித்தான். ஒருவேளை இன்றைக்கு திருமறை இருக்கிறது என்று சொன்னால், இட்ஸ் செட் அபார்ட் ஃபார் அவர் ஹோலி லைஃப். அங்கே ஆலயங்களிலே ஆல்டர் இருக்கிறது என்று சொன்னால், அது ஒரு சூழலுக்காக, ஒரு நிலைமைக்காக பிரித்தெடுக்கப்பட்டிருப்பது இல்லை. தூசி இல்லாத ஒரு சூழ்நிலை, தூய நிலைமை, அது 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 அப்படி அந்த புரிந்து கொள்ளுதல் அல்ல இல்லையா? இறைவனுடைய பிரசன்னம், இறைவனுடைய ஆற்றலை புரிந்து கொள்ள we need to understand. உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினம் நீங்கள். மண்ணில் உள்ள எல்லா மக்களினங்களிலும் உங்களையே தம் சொந்த மக்களாக கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். சொந்த மக்களாக. See the God's selection and election of his people. இஸ்ராயேல் மக்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், எகிப்தின் அடிமை தினத்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில் அவர்கள் பெரிய மக்களினம் என்பதற்காக அங்கே அவர் தேர்ந்தெடுத்துக் கொள்ளவில்லை. ரொம்ப அழகாக 7வது வசனத்தை நாம் பார்க்க வேண்டும். உபாகம் இணைச்சட்ட நூல் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், எல்லா மக்களிலும் நீங்கள் திரளானவர்கள் என்பதற்காக ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீ பெரிய சூப்பர் என்றதுனால தெரிந்து கொள்ளவில்லை. மிகப்பெரிய திரட்சியான மக்கள், படைபலம் கொண்டவர்கள், மிக வலிமையானவர்கள், அதற்காக அவர் தெரிந்து கொள்ளவில்லை. மிகப்பெரிய மக்களிடம் அதற்காக தெரிந்து கொள்ளவில்லை. மிகப்பெரிய தூய சிந்தனைகளை உடையவர்கள் அதற்காக தெரிந்து கொள்ளவில்லை. அங்கே அழகாக அந்த 7வது வாசகத்திலே, உண்மையில் எல்லா மக்களிலும் நீங்கள் சொற்பமானவர்களே. எல்லா மக்களிலும் நீங்கள் சிலராக இருந்தீர்களே, சொற்பமானவர்கள், மிகவும் சிலராக, மிகவும் மதிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில, ஒடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில, ஓரம் கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில, மிதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில, பழிவாங்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில,
தூக்கி வீசப்பட்ட ஒரு சூழ்நிலையில, மக்கள் என்று மதிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில, மாக்களாக நினைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில இறைவன் தெரிந்து கொள்ளுகின்றார். God's selection and election of the oppressed, the rejected people, the oppressed people, the unholy people, the dirt people. God selection is entirely different from the human being. மனுக்குலத்தினுடைய தெரிந்து கொள்ளுதல் வேறு, இந்த மனிதர்களுடைய தெரிந்து கொள்ளுதல் வேறு. பாரபட்சம், பல்வேறு வகையான சூழல்கள், பல்வேறு வகையான தங்களுக்கு விருப்பமான ஒரு சூழ்நிலை. தங்களுக்கு விருப்பமானா நீ உதவி செய்வேன், தங்களுக்கு விருப்பமான நன்மை செய்வேன், தங்களுக்கு விருப்பமானவர்களுக்கு அன்பு செல்வாய். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, அப்படி இல்லை. கடவுள் தூயவர் என்கின்ற அந்த தன்மைக்கு எப்பொழுதும் அதை வெளிப்படுத்தி காட்டுகிறார் என்று சொன்னால், எல்லா மக்களிலும் நீங்கள் திரளானவர்கள் என்பதற்காக உங்களை நான் அன்பு செய்யவில்லை, உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லை, உங்களை தூய கூட்டமாக நான் அறிவிக்கவில்லை. மாறாக நீங்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் என்பதற்காக, நீங்கள் ஓரம் கட்டப்பட்டவர்கள் என்பதற்காக, நீங்கள் ஒன்றுமில்லாமல் இருந்ததற்காக, பரதேசிகளாக இருந்ததற்காக, அந்நியர்களாக இருந்ததற்காக, நீங்கள் அங்கே சுமை சுமக்கப்பட்டதற்காக, மாக்களாக நடத்தப்பட்டதற்காக, பல்வேறு வகையில உங்களை துன்புறுத்தி சின்னாபின்னப்படுத்தப்பட்டதற்காக ஆண்டவர் உங்களை தெரிவு செய்து கொண்டிருக்கிறார் என்கின்ற அந்த சூழலை நாம் புரிந்து கொண்டு, தூயராகிய கடவுளுக்கு நெருக்கமானவர்கள் யார்? பெரிய அளவுல நாங்க பரிசுத்தவான்கள், நாங்கள் தான் எல்லாவற்றுக்கும் பரிசுத்தம் என்று சொன்னால் எங்களை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லிக் கொள்ளுகின்ற, மாத்தட்டி கொள்ளுகின்ற அவர்களை ஆண்டவருக்கு நெருக்கமானவர்கள் என்று திருமறை சொல்லவில்லை. நாங்கள் தான் தூய இனக்கூட்டத்தினர், நாங்கள் தான் ரேஸ், நாங்கள் தான் சூப்பர், நாங்கள் இல்லாமல் இந்த தூய்மைக்கு, டு பி ஹோலிக்கு விளக்கமே சொல்ல முடியாது என்று இருக்கிறவர்கள் எல்லாம் உண்டு. ஆனால் ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் வேறு. God's selection is entirely different. He chose and he elected the oppressed community. He elected the rejected people. He elected and selected the marginalized, the poor. ஒன்றுமில்லாத பரதேசிகள் என்று சொல்லுகின்ற, சொற்பமானவர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்களை இறைவன் தெரிந்தெடுத்து தூய மக்களினமாக அவர்களை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகின்றார். ஆகவே அன்பிற்குரிய இறைவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரின் தெரிந்தெடுப்பில் வருகின்ற தூய வாழ்வை இந்த இணைச்சட்ட நூல் நமக்கு எடுத்து காட்டுகிறது. நாம் இந்த புனிதத்தை புரிந்து கொள்வதற்கு இன்னும் ஒரு அழுத்தம். We need to embrace the dirt. We need to embrace. இப்படி அழுக்கடைந்த சூழ்நிலையில விழுந்து போய் இருக்கின்ற, உலர்ந்த எலும்புகளை போல உயிரற்ற நிலைமையில் இருக்கின்ற, இன்றைக்கு தூக்கி வீசப்பட்டிருக்கின்ற, இன்றைக்கு கிழக்கு கடற்கரை ஓரமாக, கிழக்கு பகுதிகளின் ஓரமாக வாழுகின்ற, ஊருக்கு வெளியிலே வாழுகின்ற சாதாரண கிராம மக்களை அரவணைத்துக் கொள்ளுகின்ற தூய்மையான ஒரு வாழ்வு, தூய கடவுள், தூய தன்மைக்கு விளக்கம் தருகின்ற கடவுள், தூயகத்திற்கு தூய மக்களை தெரிந்து கொள்ளுகின்ற கடவுள், கிழக்கு பகுதிகளிலே வாழுகின்ற, ஊருக்கு வெளியிலே வாழுகின்ற, outside the camp, outside the place. என் அன்பிற்குரியவர்களே, காலனியிலே வாழுகின்ற சாதாரண மக்களை ஆண்டவர் அரவணைத்து தூயவர்கள், தூய இனத்தினர் என்று, அவர்கள் மிகவும் தூய கடவுளுக்கு நெருக்கமானவர்கள் என்று சொல்லி இந்த இணைச்சட்ட நூலிலே மிக தெளிவாக அவர் அங்கே அழுத்தம் கொடுத்து வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். புனிதத்தை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்த அழுக்கை நாம் தழுவுவதற்காக நாம் அழைக்கப்படுகின்றோம். We need to embrace the people of oppressed. We need to embrace the rejected people. We need to embrace human wronged people. We need to embrace the people, those who are at the margin. தலையிலிருந்து பிறந்தவர்களை தூக்கி தோளிலே வைத்துக் கொண்டு ஆடுவதற்காக கடவுள் நம்மை அழைக்கவில்லை.
தலையிலிருந்து பிறந்தவர்கள் தூயவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள் அல்லவா, அவர்களை தூக்கி தலையிலே வைத்து ஆடிக்கொள்ளுகின்ற சூழலுக்காக கடவுள் நம்மை அழைக்கவில்லை. காலிலிருந்து பிறந்தவர்களை அரவணைப்பதற்காக, கட்டி தழுவதற்காக. We are called to embrace the dirt. We are called to embrace தாழ்த்தப்பட்ட மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை, ஓரம் கட்டப்பட்ட மக்களை, கிழக்கு பகுதிகளிலே ஊருக்கு வெளியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களை, ஒட்டிய வயிறோடும் குழிவிழுந்த கண்களோடும் இருக்கின்ற என் அன்பு மக்களை கட்டி தழுவதற்காக இந்த தூய தன்மையை பற்றி ஆண்டவர் விளக்கி கொண்டிருக்கின்றார். இந்த புனிதம் என்பது சடங்குகள் மற்றும் வெளிப்புறமாக காண்பிக்கின்ற ஒன்றாக தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. இது ரிச்சுவலிஸ்டிக், ஒரு சடங்கை போல இது காட்டப்படுகின்றது. வெளிப்புறமாக ஒருவர் தூய்மையாக இருக்கின்றார், அவரை பார்த்த உடனேயே அவர் வெள்ளையின் சொல்லையுமா இருந்தால் அவர் ரொம்ப பரிசுத்தமானவர். அப்படியெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. என் அன்பிற்குரியவர்களே, மத சடங்குகளின் வழியாக தூய்மை அடைய மனுக்குலம் தொடர்ந்து அழுத்தப்படுகிறது. மத சடங்குகளை செய்தால்தான், இந்த சடங்குகளை நீ செய்தால் நீ தூய்மையாக்கப்படுவாய். யார் சொன்னது? யார் சொன்னது? தவறாக இந்த சமயங்கள், தவறாக இந்த மதங்கள் மனுக்குலத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. சடங்கை செய்தால் நீ தூய்மை அடைவாய், சடங்கை செய்தால் நீ ஆண்டவருக்கு நெருக்கமாவாய், சடங்குகளை செய்தால் நீ இப்படி இருப்பாய், நீ தலையிலிருந்து பிறந்தால் ஆண்டவரோடு நெருக்கமாக இருப்பாய். இல்லை, தூய மக்களிடம் என்று ஆண்டவர் அங்கே அறிக்கை செய்வது, வெளிப்படுத்துவது சொற்பமான மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை, ஓரம் கட்டப்பட்ட மக்களை, மாண்பு கண்ணியம் களவாடப்பட்டு விழுந்து போன மக்களை தூக்கி நிலைநிறுத்தி அவர்களை மீட்டு அவர்களை விடுவித்து அவர்களை தூய மக்களும் என்று வெளிப்படுத்துகின்ற கடவுள் தூய்மையான கடவுள். அவருடைய சிந்தனை தூய்மையானது, அவருடைய செயல்பாடு தூய்மையானது, அவருடைய சகல அவருடைய வழிநடத்துதலும் தூய்மையானது, அவருடைய தன்மை தூய்மையானது. ஆகவே இதை நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். மத சடங்குகள் ஒருபொழுதும் உன்னை தூய்மையை அடைய செய்யாது. நமது சமுதாயத்தில் இந்த இரத்த சுத்தத்தின் பியோர் பிளட் கம்யூனிட்டி, இந்த இரத்த சுத்தத்தினர் இனவாதம், சாதியம் அடிப்படையில் இவைகள் பிரித்து ஆளப்பட்டிருப்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். பிறப்பின் அடிப்படையில் தூய்மை அடைய முடியும் என்று மக்கள் இன்னும் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். பிறப்பின் அடிப்படையில் ஒருவன் தூய்மை அடைய முடியும் என்று நத்திங் டூயிங். அவைகளெல்லாம் போலியானது என்பதை புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒரு சமூகத்தின் கடைகோடியிலே இருப்பவர்கள் பெரும்பாலும் அழுக்கான அடையாளமாக சித்தரிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். கடைநிலையிலே வாழுகின்றவர்கள், இழந்தவர்கள், சிறியோர், ஒடுக்கப்பட்டோர், கிழக்கு பகுதிகளிலே வாழுகின்ற, ஊருக்கு வெளியிலே வாழுகின்றவர்கள் அழுக்கடைந்தவர்கள் என்று சித்தரிக்கப்படுகின்ற இந்த வேளையில அவர்கள் தூய்மையானவர்கள், அவர்கள் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள், அவர்கள்தான் தூய இனம் என்று சொல்லி இறைவன் வெளிப்படுத்துகின்றார். இதை நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். பல்வேறு சுத்திகரிப்பு முறைகளை பயன்படுத்தி மக்கள் பெரும்பாலும் வெளிப்புற தூய்மையை அடைய இன்றைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். பெரும்பாலும் அவை வெளிப்புறம் மற்றும் சடங்கு தூய்மையோடு அது முடிவடைந்து விடும். எபிரேய வார்த்தையில காதோஸ் என்று சொல்லப்படுகின்ற எபிரேய வார்த்தையானது புனிதத்தன்மைக்கு பிரிக்கப்பட்ட என்ற பொருளை, செட் அபார்ட் என்கின்ற பொருளை அது நமக்கு தருவதை நாம் பார்க்க வேண்டும். மத தூய்மையை ஒருபொழுதும் அந்த வார்த்தை ஊக்குவிக்கவில்லை. அகியோஸ் என்கின்ற வார்த்தையும் கிரேக்க வார்த்தையும், காதோஸ் என்று சொல்லப்படுகின்ற எபிரேய வார்த்தையும் மத தூய்மையை அது சுட்டிக்காட்டவில்லை. மத தூய்மையை ஒருபொழுதும் அது ஊக்கப்படுத்தவில்லை. இயேசு தன்னுடைய ஊழியத்தின் பொழுது உள்ள தூய்மையை வழிநடத்துவதன் வழியாக சடங்கு தூய்மையை கடுமையாக எதிர்க்கிறார். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே, கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகின்றவர்களே, பல்வேறு சூழ்நிலையில அங்கே இயேசுவானவர் இந்த சடங்கு தூய்மைக்கு எதிராக குரல் கொடுப்பதை மிகப்பெரிய ஆற்றல் மிகுந்த சக்தியாக இயேசுவானவர் அங்கே தன்னை வெளிப்படுத்துகின்றார். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வாசகம் இதற்கு அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது. உள்ளிருந்து வருவதே உங்களை தீட்டுப்படுத்துகிறது. அசுத்தமான சிந்தனை, ஒடுக்குகின்ற சிந்தனை, ஓரம் கட்டுகின்ற சிந்தனை, பல்வேறு வகையான மனிதனை மதிக்காத ஒரு சிந்தனை, பழிவாங்குகின்ற சிந்தனைகள்,
மற்றவர்களை தீட்டு என்று சொல்லுகின்ற சிந்தனைகள், இவைகளெல்லாம் இன்றைக்கு அது உங்களை உள்ளிருந்து வருவது தீட்டு படுத்துகின்ற ஒன்று, வெளியிலிருந்து செல்வது அல்ல. என் அன்பிற்குரிய கடவுளுடைய பிள்ளைகளே, அகத்தூய்மையை மட்டும் செயல்களால் மட்டுமே அடைய முடியும். இந்த அகத்தூய்மையை எப்படி அடைவது? செயல்பாட்டினாலே. நாம் செயலிலே இறங்காவிட்டால், இறைவனை போல நாம் செயல்படாவிட்டால் நிச்சயமாக கண்டிப்பாக இந்த அகத்தூய்மையை நாம் பெற முடியாது. சடங்குகளின் வழியாக வெளிப்படுத்துவதற்கு ஆர்வமாக இன்றைக்கு மக்கள் இருக்கிறார். ஆனால் உண்மையான தூய்மை நம்முடைய முயற்சியால் மட்டுமே அடைய முடியும். நம்முடைய செயல்பாட்டு விடுதலையின் செயல்பாட்டாலே மட்டுமே அடைய முடியும். இப்படி அழுக்கடைந்த சூழ்நிலையிலே விழுந்து போய் இருக்கின்றவர்களை அரவணைக்கின்ற செயல்பாட்டினாலே மட்டும்தான் உண்மையான தூய்மையை நாம் அடைய முடியும். ஒடுக்கப்பட்ட மக்களை அரவணைக்கின்ற அந்த செயல்பாட்டின் வழியாகத்தான் கண்ணியம் சூறையாடப்பட்டிருக்கின்ற மக்களை நாம் ஒருங்கிணைப்பதின் வழியாக, அவர்களை அரவணைப்பதின் வழியாக, அவர்களோடு இணைந்து வாழ்வதின் வழியாக, அவர்கள் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள், அவர்களுடைய எல்லா விதமான அந்த குணாதிசயங்களினாலே நாமும் இறைவனுக்கு சொந்தமாக்கப்படுவோம் என்கின்ற பரந்த மனப்பான்மையோடு நாம் செயல்படும் பொழுது இந்த அகத்தூய்மை உண்மையாக அது அங்கீகரிக்கப்படுகிறது. ஆகவே நண்பிற்குரிய கடவுளுடைய பிள்ளைகளை, துரதிருஷ்டவசமாக மக்கள் தங்களை சரியானவர்களாக காட்டிக்கொள்ள சடங்கு மற்றும் வெளிப்புற தூய்மையை விரும்புகிறார்கள். அதற்கு நேர்மாறாக ஒருவர் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். தூய்மை என்பது நம்முடைய கூட்டு செயல்பாட்டின் வழியாக மட்டுமே அடைய முடியும். இந்த கார்ப்பரேட் ஆக்ஷன், கார்ப்பரேட் எஃபோர்ட், கூட்டு செயல்பாடு. இண்டிவிஜுவலாக போயிட்டு நான் இதை செஞ்சிருவேன் அல்ல. அந்த கூட்டு செயல்பாட்டின் வழியாக இந்த தூய்மையை நாம் நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்ளலாம். தனிப்பட்ட மற்றும் சுயநல சுத்திகரிப்புக்கான அந்த இறையியல் நிறுத்தப்பட வேண்டும். அந்த இறையியல் சிந்தனைகள் தனிப்பட்ட மற்றும் சுயநல சுத்திகரிப்புக்கான இறையியல் அந்த சிந்தனைகள் நிறுத்தப்பட வேண்டும். நான் ஹோலி, என்னை தவிர வேறு யாரும் இல்லை, எல்லாரும் என்ன பண்ணணும்? வணங்க வேண்டும். எல்லாரும் என் சொற்பொடி கேட்க வேண்டும். அப்படி அல்ல. நண்பிற்குரிய கடவுளுடைய பிள்ளைகளே, தூய்மையின் பொது உடைமை அம்சத்தை இன்றைக்கு இறையியல் சொற்பொழிவுகளிலே கொண்டு வர வேண்டும். தூய்மையினுடைய பொது உடைமை தாக்கத்தை இன்றைக்கு இறையியல் கருத்தரங்குகள் இதை வெளிக்கொண்டு வர வேண்டும். இதை நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே என்னுடைய சமூகத்தின் ஒரு பிரிவினர், என்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் அசுத்தமாக வாழ தள்ளப்பட்டால் நான் எப்படி என்னை புனிதனாக கருத முடியும்? என் சமூகத்தை சார்ந்தவர்கள் அழுக்கு என்று சொல்லப்படும் பொழுது நான் மட்டும் எப்படி மிகப்பெரிய புனிதனாக மாறிவிட முடியும்? நண்பிற்குரியவர்களே, we need to understand, புனிதம் என்பது சமூகம் சார்ந்தது. பெரும்பாலும் நாம் தனிப்பட்ட தூய்மைக்கு அதிக முக்கியத்துவம் நாம் கொடுக்கின்றோம். நாம் வாழும் சமூகத்தை மறந்து விடுகின்றோம். இன்றைக்கு நம்முடைய சமூகம் மறக்கப்பட்டு, நான் ஓயா இன்பம் பெறுவேன், நான் தூயவன், நான் ஆண்டவருக்கு நெருக்கமானவன், இவ்வுலகத்தை சென்றாலும் எப்போதும் ஆண்டவரை நான் துதிக்க நான் அங்கே அங்கீகரிக்கப்படுவேன், இதெல்லாம் கிடையாது. என் அன்பிற்குரியவர்களே, மிக தெளிவாக இந்த புனிதம் என்பது சமூகம் சார்ந்து புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இன்றைக்கு தனிப்பட்ட தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற நாம் வாழும் சமூகத்தை நாம் மறந்து விடுகின்றோம். சுயநல மத தூய்மையை, இறையாட்சியின் மதிப்பை உணர நமக்கு அது உதவி செய்யாது. சுயநலமான அந்த மத தூய்மை, தினந்தோறும் நான் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், வாரத்திற்கு 4 முறை உபாசிக்கிறேன், என் தசம பாகமெல்லாம் நான் கொடுக்கிறேன், நான் தூயவன் இல்லை. இது நிச்சயமாக இறையாட்சியின் மதிப்பை உணருவதற்கு, இறையாட்சியின் தகவுகளை உணர்வதற்கு நமக்கு இது உதவாது. என் அன்பிற்குரிய இறைவனுடைய பிள்ளைகளே, தூய்மை என்பது அசுத்தம் தொடர்ந்து நீடிக்கின்ற சமூகத்தில் தீவிரமாக செயலில் ஈடுபடுவது. கரைபடிந்திருக்கின்ற இந்த சமூகத்தில தீவிரமாக ஈடுபட்டு மக்களை நாம் மீட்டெடுப்பது. என் அன்பிற்குரிய கடவுளுடைய பிள்ளைகளை, இயேசு தன்னுடைய பிரிவு ஜெபத்தில சீடர்களுக்கும் உலகத்திற்கும் இடையிலான பகையை மேலும் கோடிட்டு அவர் சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் உலகத்திலிருந்து அழைத்து செல்லுமாறு நான் உங்களிடம் கேட்கவில்லை, ஆனால்
தீயவரிடம் அவர்களை காக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். என் மக்களை தீய சக்திகளிடமிருந்து, ஒடுக்குகின்ற சக்திகளிடமிருந்து பாதுகாக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். சீடர்களை அங்கே நான் உலகத்திலிருந்து அழைத்து செல்லுமாறு நான் உங்களிடம் கேட்கவில்லை, ஆனால் தீயவரிடம் இருந்து அவர்களை காக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் உலகத்தை சார்ந்தவன் அல்ல என்பது போல அவர்களும் உலகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. யோவான் 17ஆம் அதிகாரம் 15-16 வாசகத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். எனக்கு அன்பான என் அன்பு உறவுகளே, சீஷர்கள் தங்களை பரிசுத்தர்களாக உலகத்திலிருந்து பிரிக்க அல்ல, உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர்கள், அவர்கள் பரிசுத்தமானவர்கள், அவர்களைப் போல தூய்மையானவர்கள் இந்த உலகத்திலே யாரும் இல்லை, மற்றவர்களெல்லாம் அவர்களுக்கு கீழ்தான், இப்படியெல்லாம் இல்லை. ஆகவேதான் தெளிவாக இயேசுவானவர் பேசுகின்றார். உலகத்திலிருந்து பிரிக்க அல்ல, மாறாக உலகில் முன்வைக்கப்பட்ட அசுத்தங்களுக்கு எதிராக போராட அழைக்கப்படுகிறார்கள். இந்த தீய சக்திகள், ஒடுக்குகின்ற தீய சக்திகள், ஓரம் கட்டுகின்ற தீய சக்திகள், பலமுடைய தீய சக்திகள், இன்றைக்கு பல்வேறு வகையிலே தலைவிரித்து ஆடித்துக் கொண்டிருக்கின்ற தீய சக்திகள், வன்முறை சக்திகள், அராஜக கும்பல்கள், இவைகளிலிருந்து மக்களை பாதுகாக்க, அவைகளை எதிர்த்து போராடி மக்களை விடுவிக்க, அசுத்த சக்திகளுக்கு எதிராக நமது நடவடிக்கைக்கு பெயர்தான் தூய்மை. அசுத்த சக்திகளுக்கு எதிரான உன்னுடைய நடவடிக்கை மட்டும்தான் தூய சூழல், தூயோராகுதல். எப்பொழுது நீ தூயோராக முடியும்? இந்த அசுத்த சக்திகளுக்கு எதிராக, அநியாய அடாவடி கும்பல்களுக்கு எதிராக இன்றைக்கு உன்னுடைய செயல்பாடு இருக்கும் என்று சொன்னால் அதுதான் தூயோராகுகின்ற செயல்பாடு. என் அன்பிற்குரிய கடவுளுடைய பிள்ளைகளே, நமக்கு இறைவன் கற்றுக் கொடுத்த இறைவேண்டலிலே, உமது பெயர் புனிதமாக்கப்படட்டும், உனது பெயர் புனிதமாக்க ஆக்கப்படட்டும், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது நாமம் தூயதென போற்றப்படுக. என் அன்பிற்குரியவர்களே, இயேசுவின் ஜெபம் இப்படித்தான் அழைக்கின்றது. அசுத்தங்களுக்கு எதிராக போராட அழைக்கப்படுகிறார்கள். அந்த அசுத்த சக்திகளுக்கு எதிராக நம்முடைய நடவடிக்கைக்கு பெயர்தான் உமது நாமம் பரிசுத்தமாக படட்டும் என்கின்ற இறைவேண்டல். இதை நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்பிற்குரியவர்களே, அசுத்தத்துடன் தொடர்பு கொண்டவர் கடவுள் என்று கடவுள் இயேசுவின் வழியாக தம்மை வெளிப்படுத்தினார். இயேசுவானவர் அங்கே பிறந்ததே அந்த 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 அசுத்தம் என்று சொல்லப்படுகின்றதை கட்டி தழுவதற்காக அவர் மனு உருவேற்கின்றார். இறைவன் இயேசுவின் வழியாக இந்த அசுத்தத்தை தழுவிக் கொள்ளுகின்றார். என் அன்பிற்குரிய கடவுளுடைய பிள்ளைகளை, இயேசுவின் வழியாய் தம்மை வெளிப்படுத்துகின்றார். எல்லா தூய நிலைமையில் இல்லாதவர்கள், ஓரம் கட்டப்பட்டவர்கள், இவர்கள் தீட்டு என்று சொல்லப்படுபவர்களை எம்ப்ரேஸ் செய்வதற்காக, அப்படியே அவர்களை கட்டி தழுவதற்காக இறைவன் மனிதனானார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவானவர் கூட அந்த தொழுநோயாளியை அங்கே தொட்டு குணப்படுத்துகிறார் என்று திருமறையிலே நீங்கள் வாசிக்கிறீர்கள். ஆனால் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கிரேக்க வார்த்தை ஹாப்டோ என்று சொல்லப்படுகின்ற கிரேக்க வார்த்தை. அவர் தொடவில்லை, கட்டி தழுவினார். தீட்டு என்று ஒதுக்கப்பட்ட யூத சமயத்தினாலே, யூத சமூகத்தினாலே, யூத கலாச்சாரத்தினாலே ஒதுக்கப்பட்ட, ஓரம் கட்டப்பட்ட, தூக்கி வீசப்பட்ட அந்த தொழிநோயினரை ஆண்டவர் கட்டி தழுவுகிறார் என்பதுதான் திருமறையின் செய்தி. அப்பொழுது அங்கே அசுத்தத்தை கட்டி தழுவுகின்ற ஒரு சமயம், ஒரு சமூகம், ஒரு கலாச்சாரம் மறுக்கப்பட்ட, தூக்கி வீசப்பட்ட அந்த அசுத்தமான நபரை கட்டி தழுவுகின்ற கடவுள் தூயவர். அந்த அசுத்தமானப்பட்டவர் தூயவர் என்பதை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். என் அன்பிற்குரியவர்களே, அசுத்தத்துடன் தொடர்பு கொண்டவர் இறைமகன் இயேசு என்கின்ற புரிதல் நமக்கு வர வேண்டும். அசுத்தமான இடங்களில் கடவுளின் பிரசன்னத்தை காண கடவுளின் தூய்மைப்படுத்தும் சக்தி நம் இதயங்களை சுத்தம் செய்ய வேண்டும். அந்த இடம் சென்றால்
நாம் தீட்டாய் விடுவோம். அந்த இடம் சென்றால் நாம் பாழாகி விடுவோம். அந்த இடம் சென்றால் அவர்களோடு பேசினால் நம்முடைய தூய்மை கெட்டுவிடும் என்கின்ற அந்த சூழலை, அந்த இதயத்தை தூய்மைப்படுத்துகின்ற சக்தி நம் இதயங்களை சுத்தம் செய்ய வேண்டும். இயேசுவினுடைய அந்த தூய்மைப்படுத்துகின்ற ஆற்றல் உங்களுடைய இதயங்களையும் என்னுடைய இதயங்களையும் சுத்தம் செய்து கடவுளின் அன்பை அனுபவிக்க, கடவுளுடைய இறையாட்சியின் மதிப்பீடுகளை நாம் அனுபவிக்க, அசுத்தமான சூழலை புனிதமாக நாம் ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். தூய்மை இல்லாதவர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்களை புனிதர்கள் என்று நாம் ஏற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். புனிதராக உயர்த்தப்பட்ட அன்னை தெரசா அம்மையார் அவர்கள் அசுத்தம் என்று வீசி எறியப்பட்ட அழுக்கடைந்த நிலையில் இருக்கின்ற குப்பை தொட்டி குழந்தைகளை தூக்கி வாரி அரவணைத்துக் கொள்ளார்கள் அல்லவா? அந்த அன்பு, பேரன்புதான் இயேசுவினுடைய பேரன்பு. இன்றைக்கு நீங்களும் நானும் கடவுளின் அன்பை அனுபவிக்க, இறையாட்சியின் மதிப்பீடுகளை அனுபவிக்க, அசுத்தமான இடங்களின் இறைவனுடைய பிரசன்னத்தை காண, தூயோர் இல்லாதவர்கள், தூய்மை நிலைமையில் இல்லாதவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், ஓரம் கட்டப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் என்கின்ற இடத்திலே இறைவனுடைய தூய்மையான பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள கடவுள் நம்மை அழைக்கின்றார். அந்த அசுத்தமான சூழலை புனிதமாக ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு சவால் நிறைந்த செய்தியை தான் இன்றைய செம்பொருள் நமக்கு கொடுக்கின்றது. ஆகவே நண்பிற்குரியவர்களே, இறைவன் தூயவர், நாமும் தூயவர்களாக அவரை போலவே நாம் செயல்படுவோம். இறைவனுக்கு மாட்சிமையை கொண்டு வருவோம். கண்களை மூடி இறைவனை நோக்கி மன்றாடுவோம். அருள் நிறைந்த எங்கள் இறைவா, தாயும் தந்தையுமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி சொல்லுகின்றோம். அகமகிழ்ந்து ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். மிகப்பெரிய உண்மைகளை எங்களுக்கு நீர் இந்த நாளின் செம்பொருளிலே வெளிப்படுத்தி காட்டினீரே, ஸ்தோத்திரம். இறைவா, நாங்கள் உம்மை போலவே இந்த உலகத்திலே நாங்கள் செயல்பட எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். இந்த செய்தியை கேட்கின்ற ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு நாளும் தூய்மையான இறைவனை நோக்கி, மாற்றுருவாக்கத்தை நோக்கி, அப்பா என் இறைவன் செய்த செயல்பாட்டை நோக்கி எப்பொழுதும் செல்ல, அப்படிப்பட்ட மதிப்பீடுகளை தங்களுடையதாக்கிக் கொள்ள உம்முடைய அருளையும் ஆற்றலையும் வழங்க நாங்கள் செபிக்கிறோம். தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயத்தை, எங்களுடைய பேராயத்தின் செயல்பாடுகளை அப்பா உம்முடைய கரங்களிலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் பேராயர் ஐயா அவர்களை, பேராயருடைய அனைத்து செயல்பாடுகளையும், ஆயர் பெருமக்கள் அனைவரையும் அப்பா நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் செபிக்கிறோம். இப்படிப்பட்ட ஆழமான மதிப்பீடுகளை நாங்கள் எங்களுடையதாக்கிக் கொள்ள நீர் அருள் தாரும். பேராயத்தில் பணிபுரிகின்ற மருத்துவர்களை, பேராயத்தில் பணிபுரிகின்ற தாதியர்களை, பேராயத்தில் பணிபுரிகின்ற ஆசிரியர் பெருமக்களை, பேராயத்திலே பணிபுரிகின்ற நற்செய்தி பணியாளர்களை, பேராயத்திலே பணிபுரிகின்ற அனைத்து கடனிலை என் அன்பு உறவுகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். எங்கள் குருசேகர் முழுவதிலும் உம்முடைய பிரசன்னம் நிறைந்து இருப்பதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த தந்தையே, ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும், தாயும் தந்தையுமாகிய இறைவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துதல், ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம், புதிய கிருபைகள் நம் அனைவரோடும், நம்மை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரோடும், நம்முடைய விடுதலை திருப்பணிகளோடும் இன்றும் என்றும் சதாகாலமும் நீடித்து நிலைத்து நிற்பதாக. ஆமென், ஆமென்.